Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோவில் MS வேர்டில் நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய 5 டிப்ஸை பற்றி தான் குயிக்காக பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனை ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. ஆல்ரைட், ஸோ ஃபர்ஸ்ட் டிப் பார்த்தோம்னா, டாக்குமெண்ட்டை நம்ம பில்ட் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸை காமிக்கிறதுக்காக நாம் பார்ட்டிஷன் பண்ணுவோம். எதை யூஸ் பண்ணி? பார்டர்ஸை யூஸ் பண்ணி. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹேர்லைன் பார்டர், இந்த மாதிரி ஒரு நார்மல் பார்டரை நம்ம டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணணும்னா ஈஸி. ஜஸ்ட் ஹோம் டேப்பில் பேராகிராஃப் குரூப்பில் நமக்கு பார்டர்ஸ் இருக்குது. பட் இதுவே நமக்கு பார்டர்ஸ் வந்து டபுள் லைனில் வேணும், இல்லை ட்ரிபிள் லைனில் வேணும், இல்லை திக்கான பார்டர்ஸாக வேணும், பேவி லைன்ஸாக தேவை, இல்லை ப்ரோக்கன் லைன்ஸாக வேணும்னா இதுக்கு நம்ம பார்டர்ஸ் அண்ட் ஷேடிங்ஸ்குள்ளே போயிட்டு ஒரு சில வேலைகளை பார்த்து தான் நாம் என்ன பண்ண வேண்டியது இருக்கும், அந்த பார்டர்ஸை ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இதுக்கு நம்ம ஷார்ட்கட்ஸ் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு ஒரு பார்டர் வேணும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா, 3 ஹைஃபன்ஸை என்ட்ரி பண்ணிவிட்டு ஜஸ்ட் என்டர் கீ ப்ரெஸ் பண்ணால் போதும். நமக்கு ஒரு நார்மல் பார்டர் பார்த்திங்கன்னா, அந்த நேரோ பார்டர் பார்த்திங்கன்னா வந்துடும். இதுவே டபுள் லைன் வேணும்னா அப்போ ஈக்குவல் டு கொடுத்து என்டர் கொடுக்கலாம். ஸோ அப்போ டபுள் லைன். ப்ரோக்கன் லைன் வேணுங்கிற பட்சத்தில் ஆஸ்டரிஸ்க் சிம்பிள் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். ஸோ அப்போ ப்ரோக்கன் லைன் பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கும். போல்டு லைன் தேவைன்னா ஷிஃப்ட் கீ ஹோல்ட் பண்ணிவிட்டு அண்டர் ஸ்கோர் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். ஸோ அப்போ என்ட்ரி பண்ணும்போது அப்போ ஒரு போல்டு லைன் பர்ஃபெக்டாக கிடைக்கும். பேவி லைன் தேவைன்னா சேம் ஷிஃப்ட் கீ ஹோல்ட் பண்ணிவிட்டு டில்டா கீ, எஸ்கேப் கீக்கு கீழே பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இந்த டில்டா கீ யூஸ் பண்ணி நம்ம வேவி லைன்ஸ் என்ன பண்ணலாம், எடுக்கலாம். இன்னும் நமக்கு இந்த ட்ரிபிள் லைன்லாம் தேவைங்கிற பட்சத்தில் ஹேஷ் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். இந்த ஹேஷ் டேக்ஸ் என்ன பண்ணலாம், ஷிஃப்ட் கீ ஹோல்ட் பண்ணிவிட்டு ஹேஷ் டேக்ஸ் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். ஸோ அப்போ ட்ரிபிள் லைன், நடுவில் இருக்கக்கூடிய லைன் மட்டும் பார்த்திங்கன்னா திக்காக வரும். பட் என்ன விஷயம்னா, நமக்கு செக்ஷன்ஸாக இப்படி பிரிக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் நாம் இந்த மாதிரி பார்டர்ஸை ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஷார்ட்கட்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். இல்லை ப்ரோ, நான் வந்து என்ன பண்ணேன், இந்த மாதிரி ஹைஃபன்லாம் கொடுத்து என்டர் கொடுத்தேன், பட் எனக்கு எந்த விதமான லைன்ஸும் வரவே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ நாம் இதை சரியாக பார்த்தீங்கன்னா எனேபிள் பண்ணியிருக்கணும். ஸோ ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் நம்ம ஃபைல் டேப்குள்ளே போயிடலாம். கீழே ஆப்ஷன்ஸ்குள்ளே போய் பார்த்தோம்னா நமக்கு இங்கே ப்ரூஃபிங் இருக்குது இல்லையா, இதில் எடுத்தோடனே ஆட்டோ கரெக்ட் ஆப்ஷன்ஸ் ஜஸ்ட் நம்ம கிளிக் பண்ணி போனோம்னா இதில் ஆட்டோ ஃபார்மேட் ஆஸ் யூ டைப் அப்படிங்கிற இந்த கேட்டகரிக்குள்ளே வந்தோம்னா அப்ளை ஆஸ் யூ டைப்புங்கிற இந்த குரூப்பில் பார்டர் லைன்ஸுங்கிறது எனேபிள் பண்ணி இருக்கணும். ஒரு வேலை இல்லைனா தான் நாம் என்ன விதமான அந்த ஹைஃபன்ஸோ ஈக்குவல் டுஸோ இல்லை ஆஸ்டரிஸ்க் சிம்பிள்ஸோ எதை கொடுத்தாலும் பார்த்தீங்கன்னா நமக்கு லைன்ஸ் வர போகிறது கிடையாது. ஸோ இந்த பார்டர் லைன் எனேபிள் பண்ணி இருக்கா அப்படிங்கிறத ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், செக் பண்ணுங்கள். ஜஸ்ட் எனேபிள் பண்ணி இருக்குன்னா நோ ப்ராப்ளம், ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணலாம், ஓகே கொடுத்துக்கலாம். பட் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஈக்குவல் டு கொடுக்குறேன், எனக்கு ஈக்குவல் டு தான் பார்த்தீங்கன்னா தேவைப்படுது, ஒரு 3 ஈக்குவல் டு தேவைப்படுதுன்னு வச்சுப்போமே. பட் என்ட்ரு கொடுக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்குது, அந்த ஆட்டோ கரெக்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வேலை செய்யுது. நாம் கொடுத்ததை அந்த பார்டர் லைன்ஸாக பார்த்தீங்கன்னா அது கன்வெர்ட் பண்ணுது. பட் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற பட்சத்தில் ஜஸ்ட் நமக்கு பக்கத்தில் உடனே பார்த்தீங்கன்னா ஆட்டோ கரெக்ட் ஆப்ஷன்ஸோட அந்த பாப்அப் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி அண்டு பார்டர் லைன் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணலாம், கொடுக்கலாம். இல்லை ஸ்டாப் ஆட்டோமேட்டிக்லி கிரியேட்டிங் பார்டர் லைன்ஸ் எப்படி நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அப்போ உங்களுக்கு நார்மலாக என்ன வந்துடும், இந்த மாதிரி நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ டைரக்ட் அந்த சிம்பிளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் இருக்குது. இல்லை நமக்கு இந்த லைன் வேண்டாங்கிற பட்சத்தில் பேக் ஸ்பேஸ் கொடுத்தும் நீங்கள் ரிமூவ் பண்ணலாம். இல்லை ஆஸ் யூஷுவல் ஜஸ்ட் நீங்கள் மேலே போயிட்டு ஹோமில் எப்படி நார்மலாக பார்டர்ஸ் அப்ளை பண்ணுவோமோ அந்த இடத்துலேருந்து நோ பார்டர் கொடுத்தும் நீங்கள் பார்டர்ஸை தாராளமாக ரிமூவ் பண்ண முடியும். ஸோ நம்மளுடைய ஃபஸ்ட்டு டிப் எதை பேஸ் பண்ணினா, டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸை நம்ம காமிக்கிறதுக்கு இந்த மாதிரி பார்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். அந்த பார்டர்ஸை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹேர்லைன் மாதிரி இருக்கும். இந்த பார்டரை தாண்டி நமக்கு டிஃப்ரெண்ட் பார்டர்ஸை எடுக்கணும்னா உள்ள நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி தான் போய் இந்த பார்டர்ஸ் எடுக்கணும். அதுக்கு பதிலாக இந்த ஷார்ட்கட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதுக்கு எப்படி எனேபிள் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் விஷயம். ஸோ இது ஃபர்ஸ்ட் டிப். ரெண்டாவது டிப் பார்த்தோம்னா, MS வேர்டில் நம்ம டேபிள் க்ரியேட் பண்ணி நியூமரிக்கல் வேல்யூஸ்லாம் எப்படி ஸ்டோர் பண்ணியிருக்கிறோம், இதெல்லாம் நமக்கு ஆட் பண்ணி தேவை அப்படிங்கிற பட்சத்தில் MS வேர்ட்லேயும் டேபிள்குள்ளே நம்ம கேல்குலேஷன் செய்ய முடியும், ஃபார்முலாஸ் யூஸ் பண்ண முடியும். ஸோ அப்போ எப்படி செய்யலாம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த டோட்டல் ப்ரைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இருக்குது. கீழே நமக்கு இதோட கம்ப்ளீட் டோட்டல் அமௌண்ட் என்ன அப்படிங்கிறது தேவை. ஸோ இதை உட்காந்து ஒவ்வொன்றா ஆட் பண்ணணும்னு அவசியமே பார்த்தீங்கன்னா கிடையாது. ஜஸ்ட் எந்த செல்லில் டேபிளில் எந்த செல்லில் நமக்கு அந்த அமௌண்ட் வேணுமோ அந்த செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த செல்லில் கர்சரை ப்ளேஸ் பண்ணிவிட்டு டேபிள்குள்ளே தான் இருக்கிறோம். டேபிளோட லே அவுட் அந்த டேப்குள்ளே போய் பார்த்தோம்னா
கடைசியாக டேட்டாங்கிற குரூப்பில் நமக்கு ஃபார்முலாங்கிற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இருக்கும். நாம் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இந்த சம் அப்படிங்கிறது டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா வரும். ஆஸ் யூஷுவல் நம்ம எக்ஸலில் சம்முங்கிற ஃபார்முலாவை எதுக்கு யூஸ் பண்ணுவோம், ஆட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ சம்முங்கிற ஃபார்முலா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆர்குமெண்ட்டை கவனித்து பாருங்கள், அபவ் அப்படின்னு மென்ஷன் இருக்குது. காரணம் என்னென்னா ரிசல்ட் எந்த செல்லில் வேணுமோ அந்த செல்லில் நம்ம கர்சரை வச்சுருக்கிறோம். பட் அதுக்கு தேவையான அந்த வேல்யூஸ் எல்லாமே மேலே தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஒருவேளை இப்படி வந்துருச்சு ஆனால் எனக்கு தேவையான வேல்யூஸ்லாம் லெஃப்ட்டில் இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் அந்த அபவ் அப்படிங்கிறத மட்டும் லெஃப்ட் என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் லெஃப்ட்டு அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், கொடுக்கலாம். பட் நமக்கு பார்த்தீங்கன்னா அபவ் அப்படிங்கிறதே நான் என்ன பண்ணுறேன், கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ ஒன்ஸ் நம்ம ஓகே கொடுத்துட்டோம்னா டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸை நீங்கள் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஜஸ்ட் நம்ம ஓகே கொடுத்துட்டோம்னா ரிசல்ட் நமக்கு பக்காவாக பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. இன்கேஸ் இங்கே ஏதாவது சேஞ்சஸ் நடக்குதுன்னு வச்சுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இது 30 இல்லை 60 அப்படின்னு அப்டேட் ஆயிருக்குன்னா ஜஸ்ட் இந்த ஃபீல்டை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த வேல்யூவை மட்டும் அந்த ஃபீல்டை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு கீபோர்டில் F9 கீ கொடுத்து நாம் அதை ரீஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ரீஃப்ரெஷ் ஆகலை, F9 கொடுத்தனா நான் வேறு எதாவது நடக்குது வேலை அப்படிங்கிற பட்சத்தில் ஜஸ்ட் அந்த ஃபீல்டை ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணி அப்டேட் ஃபீல்டுன்னு கொடுத்தீங்கன்னா அது பக்காவாக பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகிடும். ஸோ இப்படி சின்ன கேல்குலேஷன்ஸ்லாம் வேணுங்கிற பட்சத்தில் நாம் இப்படியே என்ன பண்ணலாம், வேலை செஞ்சு முடிச்சுக்கலாம். இன்கேஸ் எனக்கு டோட்டல் கவுண்ட் என்னென்னு தேவைப்படுது, கவுண்ட் ஃபங்க்ஷன் வேணுமா, ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், சேம் ஃபார்முலாஸ்குள்ளே போங்க. அதில் போயிட்டு சம் அபவுண்ட் இருக்குது, நாம் என்ன பண்ணலாம், சம்முக்கு பதிலாக கவுண்ட் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட் ஓகே கொடுத்தோம்னா சேம் 11 வரதுக்கான ரீசன் 7 வேல்யூ இருக்கக்கூடிய செல் அண்ட் 4 எம்டி செல்லையும் சேர்த்து தான் இந்த கவுண்ட் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ இப்படி நீங்கள் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஐ மீன் எம்எஸ் வேர்டுக்குள்ளே. ஓகே, மூணாவது டிப் பார்த்தோம்னா கீழே இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ் பாரை நம்ம பெருசாக யாரும் கண்டுக்கிறதே கிடையாது. பட் ஸ்டேட்டஸ் பார் ரொம்ப பார்த்தீங்கன்னா முக்கியம். ஸோ இந்த டாக்குமெண்ட் கரண்ட்டாக என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிறத இந்த நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை கெட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டேட்டஸ் பார் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் நமக்கு ஒரு சில விஷயங்கள் எக்ஸ்ட்ரா தேவைப்படுது, எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு வேணுங்கிற பட்சத்தில் அதை நாம் இது கூட ஆட் பண்ணிக்க முடியும். பிகாஸ் இப்போ இங்கே என்ன காமிக்குது, டோட்டல் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் என்ன அண்ட் டோட்டல் கேரக்டர்ஸ் எவ்வளோ இருக்குது, ப்ரூஃபிங் ஏதாவது மிஸ்டேக்ஸ் ஏதாவது இருக்கா, என்ன லாங்குவேஜ் அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்குது இல்லையா. ஜஸ்ட் அதை அப்போ என்ன பண்ணலாம், ரைட் கிளிக் பண்ணோம்னா இங்கே நமக்கு கஸ்டமைஸ் ஸ்டேட்டஸ் பாருங்கிற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்துடும். எனக்கு இதில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் தேவைப்படுது. ஜஸ்ட் நீங்கள் அதை செக் பண்ணிங்கன்னா போதும். அப்போ கீழே பாருங்கள் பேஜோட நம்பர், செக்ஷன்ஸ் எனக்கு தேவைப்படுது, லைன் நம்பர்ஸ் எந்த லைனில் இருக்கிற எனக்கு தேவை, இல்லை காலம் பேஸ்டு நீங்கள் வேர்ட் டாக்குமெண்ட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா காலம் எனேபிள் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கீழே பார்த்தோம்னா நமக்கு மேக்ரோ ரெக்கார்டிங் ஆப்ஷன், ட்ராக் சேஞ்சஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா நீங்கள் எனேபிள் பண்ணிக்க முடியும். நான் ஜூம் ஸ்லைடர்லாம் பார்த்தீங்கன்னா டிசேபிள் பண்ணி வச்சுருக்கிறேன். ரைட் சைடில் இருக்கக்கூடிய இந்த ஜூம் ஸ்லைடர்லாம் உங்களுக்கு வேணும் வேண்டாம். ஸோ உங்களுடைய அதாவது மேலே எப்படி ஒரு குயிக் ஆக்சஸ் டூல் பாரை நம்ம கஸ்டமைஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி ஸ்டேட்டஸ் பாரையும் பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமைஸ் பண்ண முடியும். எப்படி நமக்கு வேணும் வேணாங்கிறத, எது நமக்கு தேவை, எது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எது வேண்டாம், எது நம்ம டாக்குமெண்ட்டுக்கு கண்டிப்பாக தேவைப்படுது, எந்த இன்ஃபர்மேஷன்ஸை பார்த்தா டாக்குமெண்ட்டை பில்ட் பண்ணும்போது நமக்கு கரெக்டாக இருக்குமோ அதை எனேபிள் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது. ஸோ இப்போ பார்த்தோம்னா செக்ஷன் பிரேக்ஸ் காமிக்குது. செக்ஷன் ஒரே ஒரு செக்ஷன் தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு 2வது செக்ஷன் பிரேக் ஒன்று போடுறோன்னு வச்சுப்போமே, இன்செட்டில் போயிட்டு பேஜ் பிரேக் இது இல்லை, அப்போ லே அவுட் டேப்குள்ளே போய் பார்த்தோம்னா இங்கே நமக்கு பிரேக்ஸ் இருக்கு இல்லையா, கர்சரை கூட நான் இங்கே என்ன பண்ணுறேன் வச்சுக்கிறேன். ஜஸ்ட் பிரேக்ஸில் போயிட்டு என்ன பண்ணுறோம், செக்ஷன் பிரேக்ஸ் இருக்குது, கண்டினியூஸ் பிரேக் என்ன பண்ணுறேன் கொடுக்குறேன். ஸோ இப்போ கீழே கர்சர் வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா 2வது செக்ஷனில் வச்சிருக்கிறேன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எங்கேருந்து கிடைக்குது, செக்ஷன் 2ல் இருக்கிறோம். கீழே இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ் பாரில் நம்ம காமிக்குது. ஸோ அப்போ எந்த செக்ஷனில் நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிறது தெளிவாக பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அப்போ இங்கே நல்லா கவனிச்சு பாருங்கள், எந்த லைனில் கர்சரை ப்ளேஸ் பண்ணியிருக்கேன், 37th லைனில், எத்தனாவது பேஜில் ஒர்க் பண்ணுறோம். இப்போ நம்ம ஒரு குறிப்பிட்ட கண்டென்ட்டை செலக்ட் பண்ணுறோம்னா எவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்குது, அதில் எவ்வளோ நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிறோம், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ் பார் மூலிமா பார்த்தீங்கன்னா நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் தாண்டி ஸ்டேட்டஸ் பாரில் நமக்கு கிடைக்கக்கூடிய இன்னொரு ஆப்ஷன் ஃபோக்கஸ். ஸோ எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் கான்சென்ட்ரேட் பண்ணி நீங்கள் ஒரு டாக்குமெண்ட்டை பில்ட் பண்ண போகிறீங்க, ஒர்க் பண்ண போகிறீங்கன்னா ஃபோக்கஸ் மோட். நீங்கள் எதுவுமே பார்த்தீங்கன்னா இங்கே டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. நீங்கள் வாட்டுக்கு என்ன பண்ணலாம், வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். ஓகே, ஜஸ்ட் எஸ்கேப் கீ கொடுத்து நார்மலாக நீங்கள் என்ன பண்ணலாம், ரிலீஸ் ஆகிடலாம். ஸோ எப்படி ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் பாரில் இருக்குது. ஸ்டேட்டஸ் பார் ஜஸ்ட் கஸ்டமைஸ் பண்ணி உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, உங்கள் டாஸ்க்கு, உங்கள் ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி அதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய அப்ளிகேஷன் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாடிஃபை பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒர்க் பண்ணுறது இன்னும் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இருக்கும். சரி, 4th டிப் பார்த்தோம்னா டிக்டேஷன் பேஸ் பண்ணி. ஸோ சின்ன ஒர்க்கோ, சின்ன டாக்குமெண்ட்டை பில்ட் பண்ணுறோமோ இல்லை பெரிய வேலையை செய்கிறோமோ, டிக்டேஷன் இப்போ நமக்கு
மோஸ்ட்டாக நிறைய லாங்குவேஜஸில் சப்போர்ட்டிவாகவே பார்த்திங்கன்னா இருக்குது. தமிழ், இங்கிலீஷ் நமக்கு தேவை. ஸோ அதிலே பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ நம்ம உட்காந்து டைப் பண்ணணும், என்டர் பண்ணணும் அப்படிங்கிறத தாண்டி நாம் இப்போ டிக்டேட் பண்ணாலே போதும். எல்லாமே பார்த்திங்கன்னா வித் பங்க்சுவேஷனோட பார்த்திங்கன்னா நமக்கு தெளிவாக வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள், ஹோம் டேப்பில் போய் பார்த்தோம்னா கடைசியில் நமக்கு வாய்ஸ் அப்படிங்கிற குரூப்பில் டிக்டேட் அண்ட் ப்ளஸ் ட்ரான்ஸ்கிரைப் 2 ஆப்ஷன் பார்த்திங்கன்னா இருக்குது. ஃபர்ஸ்ட் நமக்கு தேவை டிக்டேட் தான். ஜஸ்ட் நம்ம டிக்டேட் கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்போ ஒரு சின்ன டூல் பார் பார்த்திங்கன்னா வந்துடும். ஸோ இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன், இதை கொஞ்சம் டிசேபிள் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் என்டர் கொடுத்துட்றேன். ஸோ ஸ்டார்ட் டிக்டேஷன் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா இருக்குது. பக்கத்தில் டிக்டேஷனோட செட்டிங்ஸ் பார்த்திங்கன்னா இருக்குது. இதுதான் முக்கியம். ஸோ இதில் நம்ம என்ன லாங்குவேஜ் அண்ட் நம்மளுடைய மைக்ரோஃபோன், ஆட்டோ பங்க்சுவேஷன், ஃபில்டர் சென்சிட்டிவ் ஃப்ரேசஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இங்கே மாடிஃபை பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு இப்போ இங்கிலீஷ் தான் தேவைன்னு வச்சுப்போமே. ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், சேவ் கொடுக்குறேன். ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், ஸ்டார்ட் டிக்டேஷன் கொடுக்குறேன். Hi everyone, welcome back to Endless Knowledge. I'm George Williams and today we are diving into something a little different but super useful, Microsoft Word. Whether you are a student, professional or just someone who loves writing, mastering MS Word can save you tons of time and make your documents look amazing. So in this video, I'm going to share 5 essential tips that will help you get the most out of Microsoft Word. So let's get started and unlock the full potential of this powerful tool. ஸோ கவனித்து பார்த்தோம்னா நம்ம டிக்டேட் பண்ணது எல்லாமே தெளிவாக வந்துருச்சு. இதை தாண்டி முக்கியமான விஷயம், எங்கெங்கே என்னென்ன பங்க்சுவேஷன் வேணுமோ அதெல்லாம் தெளிவாக பார்த்திங்கன்னா இங்கே நடந்திருக்கு. ஓகே, கமா, ஃபுல் ஸ்டாப் எல்லாமே பார்த்திங்கன்னா அழகாக வந்திருக்கு. தமிழில் தான் வேணுங்கிற பட்சத்தில் ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், நேராக போயிட்டு என்ன பண்ணுறோம், செட்டிங்ஸில் ஸ்போக்கன் லாங்குவேஜை அப்படியே கீழே வந்தோம்னா என்ன இருக்குது, தமிழ், இந்தியா இருக்குது. சேவ் பண்ணிடலாம். அண்ட் இப்போ நம்ம ஸ்டார்ட் கொடுத்துட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் நாம் என்ன தமிழில் பேசுகிறோமோ அது எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே தெளிவாக பார்த்திங்கன்னா அச்சடிக்கப்படும். கரெக்டாக தான் பேசுகிறேன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஏதாவது வித்தியாசமாக இங்கிலீஷ் வேர்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கனாலும் அது இங்கேயும் பார்த்திங்கன்னா என்ன ஆகும், தமிழில் பார்த்திங்கன்னா டைப் ஆகும். ஸோ நம்ம என்ன பேசுகிறோமோ அது எல்லாமே தெளிவாக பார்த்திங்கன்னா இங்கே வரும். ஸோ அப்போ இன்றைக்கி நம்ம 5 டிப்ஸில் இது 4வது டிப்ஸாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லானது, ரொம்ப வேலையை நமக்கு குறைக்கக்கூடியது. ஸோ நிறைய விஷயங்களை இது மூலிமா ஈஸியாக நாம் செஞ்சு முடிக்க முடியும். ஸோ அப்போது டிக்டேஷன் எந்த அளவுக்கு நம்மளுடைய வேலையை கம்மி பண்ணுங்கிறது இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இங்கிலீஷை தாண்டி வேறு லாங்குவேஜஸ் நீங்கள் யூஸ் பண்ணும் போது, ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ் எடுத்துக்கிட்டிங்கன்னா சில இடங்களில் நீங்கள் கரெக்ஷன்ஸு பண்ணி தான் பார்த்தீங்கன்னா ஆகணும். நீங்கள் நிச்சயமாக அதை நீங்கள் ப்ரூஃபிங் செக் பண்ணி தான் பார்த்தாகணும். அது ரொம்பவே பார்த்தீங்கன்னா முக்கியம். பட் நமக்கு 75% ஆஃப் வேலை இதில் ரொம்பவே பார்த்தீங்கன்னா மிச்சம். நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, கடைசியாக 5th டிப் பார்த்தோம்னா, நமக்கு நல்ல ஹை குவாலிட்டியில் ஸ்டாக் இமேஜஸ் வேணும், ராயல்ட்டி ஃப்ரீ இமேஜஸ் தேவைப்படுது. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வெளியில் ப்ரௌஸ் பண்ணி எடுக்கிறது உண்டு. இல்லை பிக்சல்ஸ், பிக்ஸாபே, இல்லை நிறைய சைட்ஸ் பார்த்திங்கன்னா இருக்குது, தேர்ட் பார்ட்டியிலேருந்து நம்ம எடுக்கிறது உண்டு. பட் அது இல்லாமல் நமக்கு எம்எஸ் வேர்ட்குள்ளே பார்த்திங்கன்னா நல்ல ஹை குவாலிட்டியில் நமக்கு தேவைப்படக்கூடிய ஸ்டாக் இமேஜஸ் பார்த்திங்கன்னா தெளிவாக இங்கே கிடைக்குது. ஸோ ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இன்சர்ட் டேப்பில் பிக்சர்ஸ்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் இமேஜஸ், ஜஸ்ட் நீங்கள் உள்ளே போங்க. இங்கே நமக்கு பார்த்தோம்னா எல்லா விதமான இமேஜஸும் பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியில் கிடைக்கும். அண்ட் நம்ம தேடி எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு கொஞ்சம் அப்ஸ்ட்ராக்டிவாக தேவைப்படுது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஜஸ்ட் நம்ம டெக்ஸ்ட்டை என்ட்ரி பண்ணால் போதும், என்டர் கீ ப்ரெஸ் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. ஸோ அதுக்கு ரிலேட்டடாக நிறைய இமேஜஸ் பார்த்திங்கன்னா வந்திருக்கு. நமக்கு என்ன வேணுமோ ஜஸ்ட் நம்ம அதை கிளிக் பண்ணி என்ன பண்ணலாம், எடுத்துக்க வேண்டிதான். ஸோ மல்டிபிள் இமேஜஸ் வேணுங்கிற பட்சத்தில் மல்டிபிள் இமேஜஸை ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு டைட்டில் பேஜ், ஒரு கவர் பேஜ் டிசைன் பண்ணுறீங்க, எனக்கு அதில் பார்த்தீங்கன்னா அப்ஸ்ட்ராக்டிவாக இமேஜஸ் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் இங்கேருந்தே நீங்கள் என்ன பண்ணலாம், எடுத்துக்கலாம். ஸோ எல்லா ஆப்ஷன்ஸ் இருக்குது. இல்லை நீங்கள் ஒரு விஷயத்தை ரெடி பண்ணிகிட்ருக்கீங்க, அதுக்கு ஸ்டாக் இமேஜஸ் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள், சயின்டிஸ்ட் எனக்கு காமிக்கணும், இல்லை லேபு காமிக்கணும். ஸோ அப்படிலாம் தேவைன்னு வச்சுப்போமே. ஸோ இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன், இதை இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ அப்போ குவாலிட்டியாகவே அந்த இமேஜஸ் பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணி நமக்கு பக்காவாக பார்த்திங்கன்னா கர்சர் எங்கே வச்சுருக்கிறோமோ அந்த இடத்துல ப்ளேஸ் ஆயிரும். நாம் அதுக்கப்புறம் எங்கே வேணுமோ அதை நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணி வச்சுக்கலாம். இதில் அழகான விஷயம், ஒரு இமேஜுக்கு மேலே ஒன்று வராமல் தனித்தனியாக பார்த்திங்கன்னா நமக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகி தான் வந்திருக்கு.
நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டக்குன்னு இப்போ நமக்கு லேபை பேஸ் பண்ணி இமேஜ் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் சேம் நம்ம ஸ்டாக் இமேஜஸ்குள்ளே போயிட்டு ஜஸ்ட் நம்ம என்ன சர்ச் பண்ண வேண்டியதான், லேப்னு சர்ச் பண்ணால் போதும். ஸோ அங்கே நமக்கு அது பேஸ் பண்ணி நமக்கு ரிசல்ட் வந்தாச்சு. ஸோ அப்போ தான் சொல்கிறேன், நீங்கள் ஹை குவாலிட்டி இமேஜஸை வேணுங்கிற பட்சத்தில் நீங்கள் வெளியில் தேர்ட் பார்ட்டியை நீங்கள் தேடுறதுக்கு பதிலாக உள்ளேயே நீங்கள் தேடி உங்களுக்கு தேவையான க்ரியேட்டிவான விஷயங்களை இங்கேருந்து நீங்கள் எடுத்துக்க முடியும். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த 5 டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லான டிப் தெரியும்னா தாராளமாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் அதை பார்க்க ஆசைப்பட்றேன். மற்றவங்களுக்கு அது உண்மையிலே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை உங்களுக்கு இதில் எது புதுசோ அதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க, நான் அதை உண்மையிலே பார்க்க ஆசைப்பட்றேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.